அனுமனின் இதயம். பழங்கால காடுகளின் மையத்தில் ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது. அவர் பெயர் அனுமன். அவர் ஒரு சாதாரண குரங்கு அல்ல. அவர் வாயு தேவனின் மகன். மேலும் அவர் கண்களை திறந்த க்ஷணத்திலிருந்தே எல்லையற்ற ஆற்றலுடனும் சூரியனைப் போல பிரகாசமாக பிரகாசிக்கும் ஒரு விளையாட்டுத்தனமான மனப்பான்மையுடனும் இருந்தார். ஒரு நாள் அனுமன் வக்கூல செய்யும் போது ஒரு ஆலமரத்தின் நிழலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த 2 உன்னத இளவரசர்களை கண்டார். அவர்கள் ராமரும் அவரது சகோதரர் லக்ஷ்மணனும் ஆவர். அனுமன் ராமரின் கனிவான மற்றும் அமைதியான முகத்தை கண்ட க்ஷணத்தில் அன்பு மற்றும் விசுவாசத்தின் சக்தி வாய்ந்த உணர்வு அவரை ஆட்கொண்டது. அவர் தனது எஜமானரை கண்டுபிடித்து விட்டதாக அறிந்தார். ராமரின் கண்களில் ஆழ்ந்த சோகம் குடிகொண்டிருந்தது. தனது அன்புக்குரிய மனைவி சீதையை 10 தலை கொண்ட கொடிய அரக்கன் ராவணன் கடத்திச் சென்று விட்டதாக அவர் அனுமனிடம் கூறினார். அவளுக்காக என் இதயம் வலிக்கிறது என்றார் ராமர். அவரது குரல் துயரத்தில் கனத்தது. நான் அவளை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். என் இறைவா, அனுமன் பக்தியுடன் முழங்கினார். நான் அகன்ற கடலை கடக்க நேரிட்டாலும் அல்லது உயரமான மலையை நகர்த்த நேரிட்டாலும் உங்களுக்காக அன்னை சீதையை கண்டுபிடிப்பேன். தனது தெய்வீக சக்தியை வரவழைத்து அனுமன் வளரத் தொடங்கினார். அவரது உருவம் ஒரு குன்றின் அளவுக்கு பெரிதாகி தனது மாபெரும் பணிக்கு தயாரானது. ஒரு பெரிய கர்ஜனையுடன் அனுமன் வானத்தில் பாய்ந்தார். அவர் நீல வானத்திற்கு எதிராக ஒரு தங்க கீற்றாக பெரிய கடலின் மீது பறந்தார். காற்று அவரை கடந்து விசில் அடித்தது. கீழே உள்ள அலைகளிலிருந்து விசித்திரமான கடல் ராட்சசுலு எழுந்தனர். ஆனால் அனுமனின் மனம் ராமர் மற்றும் அவரது புனித பணியில் மட்டுமே நிலைத்திருந்தது. இலங்கையின் வெல்காலிமான நகரத்தை தேடிய பிறகு அனுமன் இறுதியாக சீதையை கண்டுபிடித்தார். அவள் அசோகவனம் என்ற அழகான தோட்டத்தில் இருந்தாள். ஆனால் அவள் முகம் சோகத்தால் நிறைந்திருந்தது. அவள் ஒரு மரத்தின் அடியில் கொடிய அரக்கிகளால் சூழப்பட்ட ஒரு தனிமையான உருவமாக அமர்ந்திருந்தாள். அனுமன் அமைதியாக ராமரின் மோதிரத்தை சீதையின் முன் விழும்படி போட்டார். அவள் கண்கள் நம்பிக்கையுடன் விரிந்தன. பின்னர் அவர் அவள் முன் தோன்றி தாழ்ந்து வணங்கினார். அன்னை சீதையே என்று அவர் மென்மையாக கூறினார். இறைவன் ராமர் உங்களை மறக்கவில்லை. அவர் விரைவில் வருவார். தைரியமாக இருங்கள். அவரது வார்த்தைகள் அவளது துயரமான இதயத்திற்கு மருந்தாக இருந்தன. ராமரின் சேவகனின் சக்தியை காட்ட அனுமன் ராவணனின் காவலர்களால் பிடிக்கப்படுவதை அனுமதித்தார். தனது பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த அகங்காரமான அரக்கன் ராவணன் சிரித்துக்கொண்டே அனுமனின் வாளில் தண்டனையாக தீ வைக்குமாறு கட்டளையிட்டான். அவரது வாளில் தீப்பிழம்புகள் எழுந்ததும் அனுமன் தனது மந்திரத்தை பயன்படுத்தி பிரம்மாண்டமான அளவிற்கு வளர்ந்தார். ஒரு பெரிய கர்ஜனையுடன் அவர் தனது கட்டுகளை உடைத்து இலங்கையின் தங்க கூரைகளின் மீது பாய்ந்தார். அவர் கட்டிடம் விட்டு கட்டிடம் தாவி தனது நெருப்பு வாளால் நகரம் முழுவதையும் எரித்தார். சீதை உயிருடன் காத்திருக்கிறாள் என்ற செய்தியுடன் அனுமன் ராமரிடம் திரும்பினார். மிகுந்த மகிழ்ச்சியடைந்த ராமர் தனது பக்தியுள்ள சேவகனை அணைத்துக் கொண்டார். அவரது இதயம் நன்றியுணர்வால் நிரம்பி வழிந்தது. அனுமனின் பெயர் தைரியம், வலிமை மற்றும் தன்னலமற்ற பக்திக்கு இறுதி உதாரணமாக என்றென்றும் நினைவு கூறப்படும்.